அவரும் வந்து சினிமாவில் வந்ததுனால அவர் 2 டயலாக் பேசினால அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ விஜய் வந்திருக்காரு. சார் இதில் நீங்கள் தாவேக்கான்னு சொல்லும்போது தான் தாவேக்காவை பற்றி நான் சொல்ல சார், நடிகர் சேரன் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெள்ளச்சாமி என்ன தெரியுமா எப்படி தெரியும், மக்களோட மக்களாக நிற்க பழகுங்க விஜய் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யக்கூடியது எல்லாத்தையுமே செய்யலாம். அதை நீங்கள் வளர்த்தாம சும்மா கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதை என்னமோ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அது ஆமான்னு தான் தோணுச்சு. இல்லை, ஓரளவுக்கு அது அவர் சொல்கிறது வந்து சரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் 100% சரின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். தொண்டர்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணானே நீ கட்சியிலே கிடையாது வெளியே போடான்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா மக்கள் பணியில் போகிற மாதிரியே தெரியலையே. அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பணியில் இன்னும் அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற ரேஞ்சில் தான் இன்னும் தொண்டர்கள் இருக்காங்களே தவிர. இன்னொரு 5 வருஷம் ஆகும்ல சார் எட்டப்படணும். இன்னும் நிலையாக நிற்கிறவங்க கட்சிக்கு யாருக்குன்னே தெரியாது. இன்னொரு தோல்வியெல்லாம் சந்திக்கும் போது அதையும் மன வலிமையோடு தாங்கக்கூடிய தொண்டர்கள் யாருன்னு இன்னொரு 5 வருஷம் போனால் தானே தெரியும். இப்போ நடுவுலையே ஒரு பொண்ணு அந்த வைஷ்ணவி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இருந்தாப்புல எனக்கு கட்சியில் பதவி கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஓடிட்டாங்க. சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கத்தானே செய்வாங்க. அவங்க வந்து டைவர்ஸ் கேஸே அவங்க மனைவி பண்ணி விட்டாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது ஒரு தனி மனித இதாத்தானே பார்க்குது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றதுன்றது வந்து அது ஏதோ சூழ்ச்சி மாதிரில தெரியுது. பேசு பொருள்லாம் இருக்கலாம், ஆனா தலைவருக்குன்னா 10 பிரச்சனைகள்னு வரத்தான் செய்யும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகல கருணாநிதி அவருக்கு வராத பிரச்சனையா? எதனால கலைஞர் டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க சார். சன் டிவி இருந்தது. சன் டிவி தயாநிதி அவர்கள் ஏன் வந்து ஜெயலலிதாவை போய் பார்த்தாங்க? அதெல்லாம் வெட்டு குத்து பகையெல்லாம் நடந்திருக்கு. இப்போ மதுரையிலாம் பல கொலைகள் நடந்திருக்குன்னா அழகிரி அவர்களை வந்து எதுக்கு தினகரன் ஆஃபீஸில் வந்து எரிச்சு விட்டாரு? அதுக்காக ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? நிறைய இது மாதிரி பல கதைகள் இருக்கு. குடும்ப கதைகள்னு எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து விஜய் அவர்களுக்கும் இன்னைக்கு நடந்தது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பூதாகரமா கொண்டு வர்றதுக்கு மீடியா வந்து திமுக இருக்குது. அப்ப தலைவனுக்குரிய தகுதி வந்து 2வது செட் பண்ணி அப்படி வர்றதுன்றதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க